தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையிலே ஒரு பரிபூரண ஜீவனை தருகிற தேவன், பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவர். என்னோடு கூட யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சத்ருவின் கையிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பை தருகிறது மாத்திரமல்ல, அந்த பாதுகாப்பிலே நிலைத்திருக்க செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாப்பு, தேவன் அருளுகிற அந்த தெய்வீக இந்த பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீடித்திருக்கத்தக்கதாக கிருபை செய்கிறவர். இங்கே சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், பரிபூரண ஒரு ஜீவன் யாருக்கானது என்று பேசுகிற போது அங்கே அவர் சொல்லுகிறார், திருடனுடைய நோக்கம், சத்துருடைய நோக்கம் வேறு, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் வேறு. கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கிருபை செய்கிறார். இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே தேவ பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கிறதான நித்திய ஜீவனை குறித்த காரியங்களை நாம் பார்க்கிற போது வேதாமத்தில் என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகள் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் விரும்புகிற அல்லது தேவன் தருகிற காரியங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியாக பல பகுதிகள் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது ஒரு இடைவிடாத ஒரு ஜெபம், தேவ சமூகத்திலே தொடர்ந்து வைக்கப்படுகிற ஒரு ஜெபத்துக்கு தேவன் எப்படி நியாயம் செய்கிறார் என்று அங்கே நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவது பகுதி, தேவனை ஆராதிக்கிறதிலே, தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே தேவனுக்கு பிரியமானதா இருக்கிற போது அவருடைய கிருபை எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லி தேவாலயத்துக்கு போகிற 2 பேரை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்க முடியும். மூன்றாவது, ஒரு சிறு பிள்ளைகள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக யார் மாற முடியும் என்று சொல்லுகிற போது சிறு பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் சொல்லுவார், சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறுகிற போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது பகுதியாக பேசப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதியிலே ஒருவன் வந்து இயேசுவினிடத்திலே நித்தியமாய் மோடு கூட வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. மார்க்கு சொல்லுகிற போது ஒரு மனிதன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனாக நாம் இவனை பார்க்கிறோம். ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையாக கவனியுங்கள், இவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனாலும் இவனுடைய தேடுதல் எவைகளாய் இருக்கிறது சொன்னா, இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல, இவைகளை தாண்டி நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாமே இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான், ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவனுடைய வாஞ்சை என்னன்னு சொன்னா, ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்திலே காலம் காலமாய் உம்மோடு கூட வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, அவனுடைய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நான் ஏதாகிலும் செய்யாத வரையிலும் தேவனிடத்திலிருந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்னுடைய பகுதி, நான் செய்ய வேண்டியவைகள், நான் ஆற்ற வேண்டிய கடமைகள் அல்லது நான் செய்து முடிக்க வேண்டிய கிரியைகள் என்ன என்பதை அவன் தேவனிடத்திலே கேட்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்?
உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் எனக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இவனுடைய தாகம், இவனுடைய வாஞ்சை எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளிலே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், உலக பிரகாரமானவைகளிலே, பணம் சம்பாதிக்கிறவைகளிலே அல்ல, இவைகளை தாண்டி கிறிஸ்துவோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தன் வாலிப வயதிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே சகலமும் பரிபூரணப்பட்டு இருக்கிற போது தேவனை தேடி வருகிறான். எதற்காக வருகிறான்னு சொன்ன, ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அவன் ஒன்றை அறிந்திருந்தான், காரியம் இங்கே செய்யாமல் அல்லது இங்கே காரியம் ஆற்றாமல் பரலோகத்திலே ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்திலே அந்த நித்திய ஜீவனை நான் பெற வேண்டுமானால் பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நான் ஏதாகிலும் செய்தாக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவினிடத்தில் வருகிறான். அப்படியானால் அதனுடைய காரியம் என்ன? இயேசு மாத்திரமே வழிகாட்ட முடியும், இயேசு மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த முடியும் என்று நம்பினவனாக கடந்து வருகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. நல்ல கவனிங்க, எத்தனையோ சூழல்களிலே நாமும் அப்படித்தான் கிறிஸ்துவை நம்பி வருகிறோம், கிறிஸ்துவை தேடி வருகிறோம், கிறிஸ்துவனிடத்தில் எதை எதிர்பார்த்து வருகிறோம்? அநேக நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு. ஆண்டவரை தேடி வருகிற போதெல்லாம் நாம் எதற்காக வருகிறோம்னு சொன்னா, எதையாகிலும் பெற்றுக்கொண்டு போகலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எதையாகிலும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஆண்டவரத்தில் பெற்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு ஆலோசனை கேட்டு வருகிறான். ஆண்டவரே, ஒரு பரிபூர்ண அந்த ஜீவனை நான் பெற வேண்டுமானால் எனக்கு ஒரு ஆலோசனை தேவை என்று சொன்ன போது தேவன் அவனோடு கூட மாத்திரமல்ல நம்மோடும் கூட அங்கே பேசுகிறான். நல்ல கவனிங்க, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிற சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கட்டும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். 20வது வசனம் பாருங்க, ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். எவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு கற்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பிரமாணங்கள் சொல்லுகிறவைகளிலே எவைகளை நீ செய்யக்கூடாது, எவைகளை நீ செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செய்யக்கூடாத கற்பனைகள், செய்யக்கூடாதது என்று சொல்லி தேவன் கட்டளையிடுகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இப்படி இவைகளெல்லாம் செய்யாதே என்று சொல்லி கொண்டு வருகிற தேவன் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், செய்ய வேண்டியவைகள். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் காண்பிக்கிறதான வழிகள், கற்பனைகள். அவள் சொல்லுகிறார், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஒவ்வொரு நாளும் கனம் பண்ண வேண்டியதிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 1000 காரியங்கள் செய்தாலும் தன் தாயை தூஷிக்கிறவருடைய தீபம் கார் இருளிலே அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாத எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாது. தேவனுடைய பிரமாணங்கள் அதுதான். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்கிறது மாத்திரமல்ல, அவர்களை கனம் உள்ளவர்களாக. ஆண்டவருக்கு மகிமை இவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் மகிமைப்படட்டு. பாருங்க, எல்லாவற்றையும் அவன் சொன்ன, ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் நான் என் சிறு வயது முதல் செய்து கொண்டு வருகிறேன். நல்லா கவனிங்க, அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கொஞ்ச காலங்களிலே, ஒரு சின்ன வயசுல, ஒரு வாலிப வயசுல எப்படியும் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தவன், ஒன்றிலும் தவறி போகவில்லை. தேவன் எதிர்பார்த்தவைகளை, தேவன் விரும்பினவைகளை, ஆண்டவர் கட்டளையிட்டவைகளை செய்தபடினாலே அவன் சின்ன பிள்ளை, அவன் ஒரு வாலிப வயதுல எப்படி இருக்கிறானா, ஐஸ்வர்யம் உள்ளவனாக வாழுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தேடுகிற மக்களோடு கூட ஆண்டவர் பேசட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறவைகளை நீ சரியாய் செய்ய முடியுமானால் உன்னை எந்த சூழலில் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவர்.
எல்லா காலங்களில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாடேனா வேதம் படித்தான் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆபிரகாமின் முதிர் வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாலிப வயதோ முதிர் வயதோ ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் உண்மையுள்ளவே. ஆனா என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு ஆபிரகாமை போல தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை. ஆனா இவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்ன, ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் இவைகளை தாண்டி நான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். காலம் காலமாய் உம்மோடு கூட நான் வாழ வேண்டும். காலம் காலமாய் அந்த நித்திய ஜீவனிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் அவனுக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் கொடுத்தார். என்ன சொன்னார் சொன்னா, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன போது அவனால் என்ன செய்ய முடியவில்லையா? அந்த ஒன்றை செய்ய முடியாமல் போனது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் நல்லது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. ஆனா அவைகளை மாத்திரம் சார்ந்து ஓட கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனால என்ன செய்ய முடியவில்லையா? அந்த பணத்தை விட முடியவில்லை, ஐஸ்வர்யத்தை விட முடியவில்லை, ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற பற்றுதலை விட முடியவில்லை. இயேசுவை விட்டு விலகி போகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறவைகள் என்னன்னு சொன்னா, அவனை பார்த்து சொன்னார், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. நம்மை நாமே என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? பரீட்சித்து பார்க்கணும், ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கணும். ஆண்டவரே, நான் எதிலே குறைவுபட்டு இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. அவனை பார்த்து அப்படிதான் சொன்னார், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. நம்ம கிட்ட எத்தனை இருக்கிறது? எவைகளிலே குறைவுபட்டிருக்கிறோம், எவைகளிலே தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்க முடியும். ஏன்னா அநேக காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவுகளை இன்றைக்கு நீ சரி செய்தாக வேண்டும். ஒரு நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவுகளை விட்டு வெளியே வா. ஏன்னா இந்த குறைவுகளோடு கூட நீ என்ன செய்ய முடியாதா? பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. பரலோகத்துக்குள்ளாக யார் பிரவேசிப்பான் என்கிறதிலே அநேக காரியங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் எப்படி தெரியுமா பதிவு செய்து வைத்திருக்கிறது? பயப்படுகிறவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாதுன்னு போட்டிருக்கிறது. பயப்படுகிறவனும் அவிசுவாசிகளும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, உன் குறைவுகளை சரி செய்தாக வேண்டிய ஒரு கடைசி காலகட்டத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 18:26-27 ஜனங்கள் இயேசுவினிடத்திலே கேட்டார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஆண்டவரே யார் ரட்சிக்கப்படக்கூடும்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னாரு, மனுஷரால் கூடாதது தேவனால் என்ன செய்யும்? இது மனிதனால் அல்ல. அப்போ ஆண்டவராலே முடியும். இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்க சொன்னா, அங்கே ஒரு கண் தெரியாத ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து என்ன செய்தானா? ஒரு அற்புதங்களை பெற்றுக் கொண்ட ஒரு வேத பகுதி. அந்த வேத பகுதியை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவன் தேவனை தேடுகிறதிலே, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதிலே அவன் எடுத்த பிரயாசங்களை பேசிவிட்டு கடைசி வார்த்தை எப்படி தெரியுமா முடிக்கும்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போய் என்ன செய்ய? உன் பார்வையை பெற்றுக்கொள். ஏன்னா எது அவனை நடத்துகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே முடியும். அப்ப என்னன்னா, மனித முயற்சிகளினாலே நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. இன்னைக்கு அநேக ஆட்கள் பாருங்க, எப்படி ஆகிலும் நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், எப்படி ஆகிலும் அந்த நித்திய ஜீவனை பெறணும், எப்படி ஆகிலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாட்கணக்காய் நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். காலில் ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, அப்படியே வெறுமையாய் அப்படியே என்ன செய்கிறார்கள்? வழிப்போக்கர்களை போல கடந்து போகிறார்கள். நேரம் எடுக்கிறான், உபவாசிக்கிறான், தங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ ராஜ்யத்தை நீ சுதந்தரிக்க வேண்டுமானால் வேதம் காண்பிக்கிறவைகள்,
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னோடு கூட யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிறோம். வாசியுங்கள். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பாடுகளுக்கூடாக கடந்து போக வேண்டும். ஏன்னா மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே கிறிஸ்துவனுடைய பூரண ஆளுகையை நீங்கள் பார்க்க முடியும். மனிதன் விடுவிக்கப்பட வேண்டுமானால், மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், மனுக்குலம் பாவத்திலே விழுந்த போது, அதை 3:15 சொல்லுகிறது, அவர் சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஸ்திரீயினுடைய வித்துக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை என்ன செய்வாய். பாருங்க, ஒரு பெரிய ஒரு போராட்டம். தேவனுக்கு மகிமை. பாவத்திலே கிடக்கிற மனிதனை மீட்டெடுத்தாக வேண்டுமானால், இங்கே யோவான் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும், மனுஷகுமாரன் நொறுக்கப்பட வேண்டும், மனுஷகுமாரன் மரணத்துக்குள்ளாக இறங்க வேண்டும், மரணத்தை ஜெயித்து கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும் தேவ பிள்ளைகளை வாழ்விக்கும்படியாக உயிரோடு கூட எழும்ப வேண்டும். அப்போ இத்தனை பிரமாணங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவரை நீங்கள் விசுவாசிக்காமல் நீங்கள் என்ன செய்ய முடியாதா? அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான் 3:16 படித்தான் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், பாருங்க, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்போ எனக்காக கொடுக்கப்பட்ட ஒருவரை நான் விசுவாசிக்காமல் அநேக பிரமாணங்களை செய்து கொண்டு, 1 பேதுருவிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற போது, 1 அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் சொல்லுகிறது. ஏன்னா உங்களுடைய ஆராதனை முறைகள், நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறவைகள், பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்ததானே அந்த நடக்கைகள், வழிமுறைகள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இவைகளோடு கூட நான் பேசுகிற போது சொல்லுகிறான், வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பாருங்க, ஒரு மீட்பின் திட்டத்தில் அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் உன்னை மீட்கிறதில்லை, நீ செய்கிறதான காரியங்கள், நீ செய்கிறதான இந்த பலிமுறைகள் இவைகள் அல்ல. கிறிஸ்து உனக்காக பலியானதை நீ விசுவாசிக்க முடியுமானா? என் ஆண்டவர் எனக்காக இந்த பூமியிலே வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார், பிதா அதற்காகவே அவனை அனுப்பினார் என்பதை நாம் விசுவாசிக்கிற போது, யோவான் 3:36 சொல்லுகிறது, குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், அவரை விசுவாசியாதவனோ ஜீவனை என்ன செய்கிறது இல்லையா, காண்கிறதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல நிற்குமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து கடந்து போன பாதைகளை விசுவாசிக்க வேண்டும். திரும்பவும் வரப்போகிற அந்த ராஜாதி ராஜாவை நீங்கள் விசுவாசிக்கிற போது நீங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னா, அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரர்களாய் மாறுகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கிற போது சொல்லுகிறான், தேவனை விசுவாசிப்பது என்பது தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பியுங்கள். தேவனுக்கு பிரியமான, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவரை விசுவாசிப்பது என்பது அவரை நம்புவது. என் ஆண்டவர் எனக்காக இவைகளை செய்திருக்கிறார். அவரை விசுவாசிப்பது என்பது அவருடைய வல்லமையை, அவருடைய பரிபூர்ண ஞானத்தை, அவருடைய அந்த பராக்கிரமம் உள்ள ஆளுகையை, இதெல்லாம் நம்பணுங்க. ஏன்னா அந்த விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிற போது நீங்கள் எப்படி மாறுவீங்கன்னு சொன்னா, நித்திய ஜீவனுக்கு நேராக. அது மாத்திரம் இல்ல, யோவான் 5:24 சொல்லுகிற போது சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, பிதாவாகிய தேவனை நீங்கள் விசுவாசித்தாக வேண்டும், குமாரனாகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தாக வேண்டும். தேவ வசனங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த வசனங்களை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை, வேதாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னா 100% விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கானது, இந்த வார்த்தை என்னுடையவைகள், இந்த வார்த்தை என் வாழ்வுக்கானது, இது என் வாழ்வை மாற்றும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற போது அது உங்களை எதுக்கு நேரா நடத்தும் சொன்னா, நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும்.
ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசியுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பாருங்க, இங்கே சொல்லுகிற போதே சொல்லுகிறான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா அந்த வேத வாக்கியங்கள் என்ன செய்கிறது சொன்னா, இயேசு யார் என்று பேசுகிறது, இயேசுனுடைய தன்மை, இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய அதிகாரம், இயேசுனுடைய பிறப்பு, இயேசுவின் மரணம், இயேசு வருகை, எல்லாவற்றையும் பேசுகிற இந்த வேத வாக்கியங்களை என்ன செய்யணுமா, ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு வாசிக்கவே நேரம் இல்லை, வாசிக்கிறவனுடைய பொருள் என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியை போல ஆண்டவருக்கு மகிமையாக தேவனுடைய வார்த்தையை உள்வாங்குகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஏன்னா அவைகள் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, வாசிக்கிற வார்த்தைகளின் ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க பாருங்க, வேதாமத்திலே சொல்லப்பட்ட பிலிப்பினுடைய ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாய் காணப்படுகிற இடங்கள், அந்த எத்தியோப்பிய மந்திரி கடந்து போகிற போது அவன் ஒரு வேத பகுதியை வாசித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்னும் விளங்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பிலிப்பை சந்திக்கிற போது முதல் வார்த்தை தான் கேட்கிறான், இதிலே இவர் யாரை குறித்து பேசுகிறார்? ஏன்னா அவன் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறான். இங்கே யாரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது? வாசித்த வேத பகுதி என்ன? மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் போனார் என்று சொல்லுகிற போது அவன் கேட்கிறான், யாரை பத்தி தீர்க்கதரிசி பேசுகிறார்? பிலிப்பு அங்கே யாரை பேசுகிறானா, அந்த வசனங்களை கொண்டு, அந்த வசனம் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவை பேசுகிறான். ஒரு மனிதன் என்ன செய்யப்படுகிறானா, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருகிறான். வேத வசனங்களை என்ன செய்யணுமா, ஆராய்ந்து பார்க்கணும். வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, உட்கார்ந்து ஆராயணும். இன்னைக்கு ஒரு சங்கீத பகுதி வாசித்தோம். என்ன வாசித்தோம்? வீட்டில் போய் உட்கார்ந்து என்ன செய்யணும், ஏன் பாஸ்டர் இன்னைக்கு இந்த வேத பகுதியை எடுத்தாரு, ஏன் இந்த வேத வசனத்தை வாசிச்சாங்க, ஏன் இன்னைக்கு இந்த சங்கீதத்தை வாசிச்சாங்க? வேதாமத்தில் எத்தனையோ சங்கீதங்கள் இருக்கிற போது எதுக்காக இன்னைக்கு 80ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிக்கணும்? வாசிக்கப்பட்ட சங்கீதத்துக்கும் பேசுகிற செய்திக்கும் நடத்தின ஆராதனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? போய் உட்கார்ந்து என்ன செய்யணுமா, நீங்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் 80 முழுவதும் என்ன பேசுதுன்னு சொன்னா, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால், ஒரு நித்திய ஜீவனை பெறணும்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொல்லுவான், எங்களை திருப்பி கொண்டு வாரும். ஆண்டவரே, எங்களை எகிப்திலிருந்து கூட்டு வந்து ஆசீர்வாதமா வச்சிரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு ஆளுகை எல்லாம் இருந்தது. ஆனாலும் நாங்கள் பாவம் செய்த போது நீர் வைத்திருந்த மேன்மையான பாதுகாப்பை தகர்த்து போட்டு பன்றிகள் அதை உழுது போடுகிறது, எல்லாவற்றையும் இழந்துட்டோம். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். அந்த வசனங்களை நீங்க வாசிக்கணும். உட்கார்ந்து அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது, இது யாரை குறித்து பேசுகிறது, யாரோடு பேசுகிறது, எனக்கு என்ன பேசுகிறது, என் எதிர்காலத்துக்கு என்ன பேசுகிறது, என் பிள்ளைகளுக்கு என்ன வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிங்கன்னா 11வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவிலே இருந்தவர்களை பார்க்கிலும், பாருங்க இங்கே ஒரு ஜனங்கள், அந்த பட்டணத்தார் பெரோயா பட்டணத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. 10வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. இவர்கள் பெரோயா பட்டணத்துக்கு வருகிறார்கள், அங்கே தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள். அந்த பட்டணத்து ஜனங்க என்ன செய்யறாங்களா, வேத வசனங்கள் எல்லாம் சொல்ல உட்கார்ந்து அதை என்ன செய்கிறான், தியானம் பண்ணுகிறான். வேத வசனம் எப்படி இருக்கிறதா அதை வாஞ்சியா ஏற்றுக்கொண்டு நித்தமும் அதை ஆராய்ந்து பார்க்கிற போது அவனுடைய தன்மை எப்படி மாறுகிறதா, தெசலோனிக்கியாவிலே இருந்தவர்களை பார்க்கிறோம். ஐயா, அங்கே தெசலோனிக்கேயாவிலே இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள்? நீங்க என்னோடு கூட 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். தெசலோனிக்கேயாவிலே இருந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? சுவிசேஷத்தை அவர்கள் பாருங்க, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது.
உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க சொல்லுகிறான், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு பாருங்க திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியாய் இருந்தீர்கள். 8வது வசனம், இப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் பாருங்க அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனம் தெசலோனிக்கே பட்டினத்தார் அந்த வசனம் அவங்க கிட்ட வந்தபோது அதை ஒரு பயபக்தியோடு கூட ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி நடந்து அந்த வசனத்தை என்ன செய்தார்களா, அவர்கள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் அதை கொண்டு போனார்கள். அப்போ இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களா, சாட்சி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் நற்குணசாலிகளாய் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக இருந்தார்கள். இவர்களை பார்க்கிலும் பெரேயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. ஏன்னா நீ வேத வசனத்தை அனுதினமும் என்ன செய்யணுமா, ஆராய்ந்து பார்க்கணும். அனுதினமும் தேவனுக்கு மகிமுண்டா. ஏன் சொன்னா அதுதான் உன்னை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும். உட்கார்ந்து இருக்கிற எல்லா கதையும் வாசிப்பான், எல்லா காரியங்களையும் பார்ப்பான், பேப்பர்ல ஒரு எழுத்து விடாம வாசித்து முடிப்பான். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட அவைகள் அல்ல, வேத வசனத்தை என்ன செய்யுங்கள், நித்தமும் நித்தமும். சங்கீதம் 1 அப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். அப்போ இவைகள் உங்களை எங்க நடத்தும்னு சொன்னா நித்திய ஜீவனுக்கு நேராய். அப்போஸ்தலர் 13:46 சொல்லுகிறது, பவுலும் பர்னபாவும் சொல்றாங்க, நாங்கள் உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தோம், தேவனுடைய சத்தியத்தை கொண்டு வந்தோம், தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்தோம், நீங்களோ அதை தள்ளிவிட்டபடியினாலே நீங்கள் எவைகளை தள்ளிட்டீங்கன்னு சொன்னா நித்திய ஜீவனை தள்ளிட்ட. வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு உன்னால முடியலன்னு சொன்னா நீ எவைகளை விட்டு தூரமாய் போய் கொண்டு இருக்கிறாயா? யுக யுகமாய் தேவனோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையை விட்டு தூரமாய் போய் கொண்டு இருக்கிறான். ஓசியானால் தான் சொல்லுவான், நீ வேதத்தை மறந்தாய், ஆகையினால நான் என்ன செஞ்சுட்டேன், உன் பிள்ளைங்களை எல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னான். ஏன்னா வேத வசனங்களை நீங்கள் வாசிக்க 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 அது உங்களுக்குள்ளாக என்ன செய்யும் சொன்னா ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகளை வைத்து தான் ஜெபிக்க முடியும், அந்த வார்த்தைகளை வைத்து தான் சத்ருவை மேற்கொள்ள முடியும். ஏசாம இப்படிதான் செய்தார், இப்படி எழுதி இருக்கிறதேன்னு சொன்னார். பிசாசு வருகிற போதெல்லாம் அப்படிதான் சொன்னார், இப்படி எழுதி இருக்கிறதே. ஒவ்வொரு சூழலை மேற்கொள்ள வேண்டுமானால் அந்த நித்தியத்துக்கு நேராக நடக்கணும்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த வசனங்களை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்க, அதை தள்ளி விடாமல் இருங்க. வாசிங்கள் 48வது வசனம், அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ. பாருங்களேன், நித்திய ஜீவனுக்கு யார கர்த்தர் செலக்ட் பண்ணார்னு சொன்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தானோ அவர்களை எல்லாம் அவர் என்ன செய்தாரா, நித்திய ஜீவனுக்கு என்று நியமித்தார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி போட்டவர்களை இன்னைக்கு அநேக சூடர்களை பார்க்கிறோம், வசனம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். ஏன் சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய். நீங்க லூக்கா 18 வாசிச்சு பாருங்க, ஏசாமி சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னார், மனுஷகுமாரன் வருகிற நாளிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள. அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறார், அற்புதங்கள் நடக்கிறது, தேவனிடத்திலிருந்து நன்மை வருகிறது. நன்மைக்கு பின்னாலே ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார், மனுஷகுமாரன் வரும் நாளிலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா விசுவாசம் குறைந்து கொண்டு வருகிறது, வேதவசனம் குறைந்து கொண்டு வருகிறது, வேதாகமத்தை சுமக்கிறவர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். பிசாசு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்து கொண்டு இருக்கிறான்னா அப்படியே மாற்றிக்கொண்டே வருகிறான். வேதாகமம் குறைஞ்சிட்டது, எல்லாம் எதில் வச்சிருக்கிறாங்க, ஃபோனில் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் ஃபோனில் வச்சிருக்கிறோம், லேப்டாப்பில் வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சிருக்கிறோம். எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும்.
ஒரு காலங்கள் இருந்தது. அப்படியே பெரிய தட்டு சுத்தும், அதுலதான் என்ன இருக்கும், எல்லாம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. அதெல்லாம் அப்புறம் மாறி போய் கொஞ்சம் கொஞ்சமா என்ன வந்தது, டேப் ரெக்கார்டு வந்தது, அதுக்கப்புறம் சிடி வந்தது, அப்புறம் ஒவ்வொன்னா வந்து இன்னைக்கு வந்திருக்குது. இவைகளை என்ன செய்யும், ஒடிந்து போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கு நிற்கும். கையில சுமங்க, வேதத்தை சுமக்க ஆரம்பியுங்கள். வேதம் உன்னை சுமந்து கொண்டு போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணுமா, அனுதினமும் தியானம் பண்ணுங்க, உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு தேடுதல், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கான ஒரு தேடுதல் நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நீங்கள் தேடினால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். வேதம் காண்பிக்கிற ஒரு சிலதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். என்னோடு கூட ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிற போது, யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, யாருக்கு நித்திய ஜீவனை கொடுப்பன்னு சொன்னா, முதல் காரியம் சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்யணும். வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணுமோ, ஏன்னா அந்த நற்கிரியைகள் பேசும். நீங்க அப்போஸ்தலர்ல வாசிக்கிற போது 10ஆம் அதிகாரங்கள்லாம் வாசிங்கன்னா கொர்நேலியுவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. கொர்நேலியுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அவன் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து போகிறான். ஏன்னு சொன்னா, நற்கிரியைகளை செய்கிறதுல ஒரு நாள் அவன் என்ன செய்ததில்லை, சோர்ந்து போனதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தொற்கால் ஒன்றுமில்லாமல் மரித்து போன நிலைமையில எழுப்பப்படுகிற அனுபவங்களை பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா, நற்கிரியைகள். தபித்தால் நற்கிரியைகள். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் வாழ்க்கையில நற்கிரியை செய்யணும். நல்லது செய்ய முடியலையே, நல்ல நன்மை செய்கிறதுல என்ன செய்கிறான், சோர்ந்து போறான். ஒரு நாள் செய்யறான், 2 நாள் செய்யறான், அதுக்கப்புறம் இது நமக்கு என்ன செய்யாது, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். வேதம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்து என்ன செய்யணுமா, பாருங்க, எவைகளை தேடணும் அப்படின்னு சொல்றான். எவைகளை தேடணுமா, ஒண்ணு மகிமையை தேடணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை எனக்குள்ளாய் கடந்து வரணும். நான் மறுரூபமாக்கப்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு சொன்னா, அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போகணும். அப்போ அது எப்ப நடக்கும்? ஏசாமி பாருங்க, மறுரூப மலையிலே தம்முடைய சீசர்களுக்கு, அதோடு கூட இருந்தவர்களுக்கு அவர் தம்மை மறுரூபப்படுத்துகிற போது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த சூழலுக்குள்ளாய் கடந்து வரணும்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிறவைகள், பிதாவினுடைய சித்தம் செய்கிற அனுபவங்கள். பாருங்க, இங்கே மகிமை எப்போ வருமா, ஏசாயால வாசிக்கிறோம் 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்புறம் இதோ இருள், காரிருள் என்ன செய்யுமா, எல்லாரையும் மூடும். ஆனாலும் பாருங்க, தேவனுடைய மகிமை ஒரு மனுஷன் மேலே உதிக்கிற போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, இந்த மகிமையின் ஒளி உன்மேல கடந்து வரணும். தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்ந்தா உன் மேல என்ன செய்யுமா, அந்த மகிமை கடந்து வரும். தேவ மகிமையினாலே நிரப்பப்படுவா. இல்லைன்னா வந்து என்ன செய்வேன்னு சொன்னா, ஒரு ஆராதனையில தேவ மகிமை என்ன செய்யணும், நம்மை நிரப்பணும். ஆலயத்தை தேவ மகிமை என்ன செய்ததாம், நிரப்பினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்தை மூடுகிற தேவ மகிமை நம்மளே என்ன செய்யணும், நிரப்பணுமே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வெளியே ஒரு பெருமழை பெய்ந்ததுன்னா மழையில போகிற ஆட்கள் என்ன செய்வா, கட்டாயம் நனையணும். நனையிலன்னா நீ என்ன செய்யறன்னு அர்த்தம், கொடை பிடிச்சிருக்கன்னு அர்த்தம். இல்லைன்னா எது உள்ளியாவது உட்கார்ந்துட்டு மழையில இருக்கிறன்னு அர்த்தம். சில ஆட்கள் பாருங்க, நனையவே மாட்டேன். ஏன்னா இங்க வந்து கொடை பிடிச்சுன்னா உட்கார்ந்து இருப்பான். ஆலயத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கா, இங்க உட்காந்து வெட்டி கரையை பேசின்னு இருப்பான், வேடிக்கை சிரிப்பு சிரிச்சுட்டு இருப்பான். கொடை பிடிச்சிருந்தா உன் மேல என்ன வராது, மகிமையும் வராது, உன் தலை மேல என்ன வராது, தேவனுடைய அபிஷேகமும் வராது, ஒன்னும் வராது. போகும்போது எப்படிதான் போவ, வந்ததை பார்க்கலாம், முந்தின நிலைமையை பார்க்கலாம், பிந்தின நிலைமை ரொம்ப சந்தோஷமா போவ. ரொம்ப ஆலயத்துக்கு வந்துட்டோம், தேவனுடைய ஆராதனைக்கு வந்துட்டோம்,
தேவன் பேசினதை கேட்ட பின்பும் ஒரு மனுஷன் சோர்ந்து போவான்னு சொன்னா அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கலன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை கர்த்தர் உன்னோடு கூட பேசினாலும் அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பித்து விடும். அந்த வார்த்தை உன் முகத்தை பிரகாசிக்க வைக்கும். சொல்றான், கர்த்தரோடு கூட அவன் பேசின போது மோசே அப்படி வெளியே வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களாலே அவன் முகத்தை பார்க்க முடியலன்னு சொன்னா கர்த்தருடைய மகிமை அவன் மேலே இறங்கி இருந்தது. ஆண்டவரும் கூட பேசினா உன் முகம் பிரகாசம் அடையுமே. பேசுகிற சத்தத்தை நீ கேட்டா உன் முகம் பிரகாசம் அடையுமே. அந்த மகிமை உன் மேலே கடந்து வருகிற போது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறி போவாய். போகும்போது அப்படியே போனான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மகிமையின் மேகம் உன்னை மூடுகிறதற்கு நீ இடம் கொடுக்கவில்லை. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, நீ நித்திய ஜீவனை பெறணுமா, இந்த மகிமையை தேடு. ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையில நான் நிரப்பப்படணும்னு சொல்லு. அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுது கனத்தை தேடணும். கணம் கர்த்தருக்கு மகிமை உண்டா, தேவனாலே நான் கணம் பண்ணப்படணும்னு சொல்லணும். ஆண்டவர் என்னை கணம் பண்ணும், மனுஷன் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். வேதம் சொல்லுது, நீங்க 1 சாமுவேல் 2:30 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். உன்னை எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சேன், உனக்கு எவ்வளவு நன்மை செய்தேன், உன்னை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தேன். ஆனா நீ என்ன செய்யவில்லை, என்னை கனம் பண்ணவில்லை. ஆகையினாலே நானும் உன்னை என்ன செஞ்சுட்டேன், கனவீனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தேவனை கனம் பண்ணுங்க. தேவனை கனம் பண்ண தேவன் நம்ம என்ன செய்வாரா, கனம் பண்ண. இந்த கனம் நம்மிடத்துல வரணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். ஏசாயா 43:4 வாசிக்கிறோம் பாருங்க. அவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால். பாருங்க, யார ஆண்டவர் கனம் பண்ணுவாரான்னு தெரியுங்களா? அவருக்கு பார்த்த உடனே பிடிச்சிடணுமா? பார்த்த உடனே என்ன செய்யணும்? ஒரு ஆளை எப்ப பார்த்த உடனே பிடிக்கும்? நல்ல சிரிச்ச முகமா இருந்தா என்ன செய்யும்? பிடிக்கும். நோய் 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 நோய்னு இருந்தா ஐயோ பார்த்தாவே எப்படி இருக்கும்? அது சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே நான் உன்னை. அப்போ தேவனுடைய கனம் வரணும்னு சொன்னா அவர் பார்வைக்கு பிரியமா இருக்கணும். அவர் பார்க்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டார். பாருங்க, அவர் உள்ளான மனிதனை பார்க்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். அவர் எங்க பார்ப்பாராம்? உள்ளான மனுஷனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இருக்காதீர்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா உள்ளான மனிதன். அப்போ கணம் எப்படிப்பட்ட கணம் தெரியுங்களா? நீங்க சங்கீதம் 149 எடுத்து வாசிச்சு பாருங்க. அது சொல்றாரு, தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன், எப்படியெல்லாம் நடத்துவேன், அவர்களோடு கூட நான் இணைந்து கொள்வேன். அவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் பாருங்க, அவருடைய எல்லா பரிசுத்தவான்களுக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள், தியானிப்பார்கள், கர்த்தரை தொழுது கொள்வார்கள். நான் அவர்களை கனம் பண்ணுவேன். என்ன கனம் பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கு மேல இருக்கிற வசனங்களை எல்லாம் வாசித்து கொள்ளுங்கள். உன் சத்துருக்களை கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். உன் சத்துருக்களுக்கு எதிராய் தேவன் யுத்தம் நடத்துவார். அப்படிதான் சங்கீதம் 149 போடப்பட்டு, நீ கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தராலே கனம் பண்ணப்படுவாய். கர்த்தராலே கனம் பண்ணப்படுகிற அனுபவம் என்பது கர்த்தராலே பூரண வெற்றிக்கு நேராக நடத்தப்படுகிற அனுபவம். சொல்லுகிறார், இந்த கணம் தம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும். அப்போ அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதிலே, கனத்தை பெற்றுக் கொள்ளுகிறதிலே ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய தேடுதல் இருக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்க. அது மாத்திரம் அல்ல, அழியாமையை தேடுகிறவர்களாக. அழியாமையை தேடணுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆனா இன்னைக்கு எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? அழிந்து போகிறவைகளை. அழிந்து போகிற பொண்ணுன்னு போடப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற இந்த உலக பிரகாரமானவைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் விட்டு அந்த வாலிபனை போல என்ன செய்ய, இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணுமாப்பா? தேடணும். ஒவ்வொரு நாளும் தேடணும். ஏன்னா தேவனோடு கூட யுக யுகமாய் வாழ போகிறோம். எவ்வளவு காலம் இருப்போம்? தேவனோடு கூட எவ்வளவு காலம் வாழுவோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
யுக யுகமாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இப்படி எல்லாம் இல்லை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போலதான் வேதம் சொல். தானியேல் 12 போய் வாசிச்சு பாருங்க. கடைசி நாளிலே தேவனுடைய கால சத்தம் தொனிக்கிற போது மரித்தோர் அப்படியே எழும்புவார்கள். எழும்புகிறவர்கள் கொஞ்சம் பேர் எங்க போவாங்கன்னு சொன்னா நித்திய ஆக்கினைக்குள்ளாக போவார்கள். கொஞ்சம் பேர் எங்க போவாங்கன்னு சொன்னா நித்திய ஜீவனுக்குள்ளாக. யுக யுகமான வலிகள், யுக யுகமான வேதனைகளோடு கூட ஒரு கூட்டம் போகும். ஆனா ஒரு கூட்டம் தேவனை மாத்திரம் நம்பி, தேவனை மாத்திரம் விசுவாசித்து, தேவன் எனக்காக செய்தார் என்று சொல்லி அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே தங்களை இணைத்து கொண்டு ஓடுகிற போது யுக யுகமாய் மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அங்கே என்ன இல்லையா? எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பா. அங்கே மரணம் இல்லை, அழுகை இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் சந்தோஷம் அவரோடு கூட. அப்போ தேவனை தேடுகிற அனுபவங்கள் என்ன செய்யும் சொன்னா உன் வாழ்விலே நித்திய ஜீவனை கொண்டு வரும். இரண்டாவது ரோமர் 6:13 போடப்பட்டிருக்கிறது. உங்கள் அவயங்களை நீதியின் அவயங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. தேவன் தந்த சரீரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது சொல்லுகிறார், உங்கள் அவயங்களை என்ன செய்யுங்க? நீதியின் அவயங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல அதை ஒப்பு கொடுத்து அவர் பிரியப்படுகிற வண்ணம், அவர் மகிமைப்படுகிற வண்ணம் போகிறது. தேவ பிள்ளை என்கிற ஒரு அடையாளங்களோடு கூட கடந்து போகிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது 22வது வசனம். பாருங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு வந்தியா, கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாரு? பரிசுத்தவானாய் மாற்றுகிறாய். பரிசுத்தமாக்குதலின் பலன் என்ன தெரியுங்களா? நித்திய ஜீவன் போட்டு. பரிசுத்தமாகுதலின் பலன் நீ இப்படி வாழ்கிறதுனால என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தோடு கூட ஒத்து வாழாதபடி தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற போது அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உன்னை எங்க கொண்டு போகணும்னு சொன்னா நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படி. அடுத்து ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது என்னோடு கூட. 1 யோவான் 3:14-15 வசனங்கள் சொல்லுகிறது, சகோதர அன்பு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சகோதர அன்பு என்ன செய்யும் சொன்னா உன்னை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும். குடும்பத்துல இருக்கிற சகோதரர்களோடு கூட அந்த அன்பு, சபையில இருக்கிற மக்களோடு கூட அந்த சகோதர அன்பு. ஏன்னா இந்த சகோதர அன்பு தான் என்ன செய்கிறதா? நித்திய ஜீவனை உனக்குள்ளாக நிலைத்திருக்க பண்ணும். சங்கீதம் 133 அப்படித்தான் சொல்லு. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எவ்வளவு மகிமை, எவ்வளவு நன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம். அங்கே என்றென்றைக்கும் ஜீவன் போடப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் எப்போ வருகிறதா? அந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிற அனுபவங்கள், அன்பினாலே பிணைக்கப்படுகிற அனுபவங்கள். ஆண்டவர் சொன்னார், காண்கிற சகோதரனை நேசிக்காத நீ காணாத தேவனை எப்படி? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். கண்ணில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் வருகிற போது கர்த்தர் கட்டாயம் என்ன செய்வாரா? அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நம்மை நடத்துவார். யூதா சொல்லுகிற போது அந்த 20-21 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை என்ன செய்யுங்க? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே நிலைத்து இருங்க. ஆண்டவருடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா அதுதான் என்ன செய்யுமா? உன்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெற உன்னை நடத்தும். ஆண்டவர் உன்னை பார்ப்பார், உன் வாழ்க்கையை பார்ப்பார், உன் விசுவாசத்தை பார்ப்பார், தேவனுக்காக நீ ஓடுகிற ஓட்டத்தை பார்ப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். தேவ இரக்கம் கிடைக்கும். 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறான், உங்கள் அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த அழைப்பு, நீ எதுக்காக அழைக்கப்பட்டாயாம் சொல்லுகிறான்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்படும். ஆண்டவர் எதுக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டார்னா, என்றைக்கும் நம்ம அவரோடு கூட இருக்கணும். என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்களினாலே அதை இழந்து போகாதிருங்கள். கலாத்தியர் 6:8 சொல்லுகிறது, தேவனுக்கான ஊழியங்களை செய்யுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை விதையுங்கள். ஆவிக்குரிய அந்த விதைகளை நீங்கள் விதைக்கிற போது
யோவான் 4:36 சொல்லுகிறது, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இணைந்து அந்த நித்திய ஜீவனுக்கான பலனை பெற்றுக் கொள்ளுவான். விதைத்துக் கொண்டே இருங்கள், ஒரு புறத்துல அறுவடை செய்து கொண்டே இருங்கள். அடிந்து போகிற ஆத்துமாக்கள் தேசத்துல பெருகி இருக்கிறார்கள், போய் சந்திங்க, அவங்கள போய் சந்திங்க, அந்த அறுவடை செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்னு சொன்னா தேவனுக்கான வேலை செய்கிற எல்லாருக்குமான அந்த ஆசீர்வாதங்கள் என் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:25 சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் மாற மாட்டார். நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, இதெல்லாம் செய் மகனே, நான் உனக்காக இவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன்.